ஹலோ பீபர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிற படம் 2026 ஒரு அமெரிக்கன் ஆக்ஷன் காமெடி த்ரில்லர் படமாக வெளியான ஓவர் யுவர் டெட் பாடி. இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, படத்தில் நம்ம கதாநாயகனுடைய பேர் டேன், கதாநாயகியுடைய பேர் லிசா. இதில் நம்ம ஹீரோ இருக்கார். இவர் பேசிக்காக ஒரு டேரக்டர் தான். அதாவது ஒரு படம் தான் எடுத்திருக்காப்புல இப்போதைக்கு. அதுக்கப்புறம் பெருசாக வாய்ப்பெல்லாம் இல்லை, ஆட் ஃபிலிம்ஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. இருந்தாலும் நான் ஒரு பெரிய டேரக்டர் தான் அப்படின்னு அவரே சொல்லிட்டு சுற்றிட்டு தர்றாரு. இப்போ நம்ம கதாநாயகியை பொறுத்தளவுக்கு அவங்க தான் ஒரு நல்ல ஆக்ட்ரஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி அதுக்கான முயற்சிகள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ படத்துடைய ஆரம்பத்திலேயே இவங்க நிறைய ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம அந்த லேக் ஹவுஸ் ஒன்று இருக்குல்ல, அங்கே போவோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. ஒரு வெக்கேஷன் மாதிரி ஜாலியாக பிளான் பண்ணி போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க. இப்போ போகும்போதே நம்ம கதாநாயகன் எங்க இப்படிலாம் தாங்க, அதெல்லாம் போவேணா, அதெல்லாம் பண்ண வேணாம்னு சொன்னேன், எங்கே சொன்னால் கேட்குறா, பிடிவாதம் பண்ணுறாங்க போகிறேன்னு அப்படின்னு ஏதோ ஒரு விஷயம் தன்னுடைய ஒய்ஃபுக்கு ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி ஹிண்ட் கொடுத்துக்கிட்டே போகிறாப்புல. நம்மளால் ஊடால பார்க்குறவங்கள சந்திக்கும் போது பேசும்போது எல்லாம் அப்பயே நமக்கு தெளிவாக தெரிஞ்சு போகிறது, இந்த பயவில் ஏதோ ஒரு பிளானோட தான் கிளம்புது அப்படின்னு. ஆனால் விஷயம் என்ன அப்படின்னா, இவர் முதல்ல கிளியராக ஒரு பிளானோடு போகிறாரு. அங்கே என்னென்னா, அங்கே போகிறோம், குளோரோஃபார்மை கொடுக்குறோம், மயக்கம் போட வைக்கிறோம் மனைவியை. இப்போ அவளை நேர பின்னாடி அதை நான் தான் சொன்னேன், லேக் ஹவுஸ்னு பின்னாடி ஒரு லேக் இருக்குது இல்லையா, அங்கே நம்ம போட் இருக்குது, போட்டில் அவள் பாடியை தூக்கி போடுறோம், கல்லை கட்டுறோம், அந்த லேக்குக்குள்ளே இறக்குறோம், அங்கேயே கதையை முடிக்கிறான். அதுக்கப்புறம் நிம்மதியாக லைஃப்பை லீட் பண்ணுறோம் அப்படின்னு நம்மால் நினச்சிட்டு போகிறாப்புல. ஆனால் இவர் இந்த பிளானை பண்ணிட்டு போகிறதெல்லாம் இருக்கட்டும், அங்கே போய் ஒரு சில அமுளி தும்ளி சம்பவங்கள் ஆகி போயிருந்து. கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா கன் பாயிண்டில் இவரை அந்த அம்மா ஹோல்ட் பண்ணுது. என்னது இது அப்படின்னு பார்த்தா அப்போ தான் இவருக்கு ஒரு விஷயம் தெரியுது. இந்த வெக்கேஷன்லேயே இந்த ஆளை முடிச்சிடணும், இதுக்கு மேலே இந்த ஆளோட நம்ம வாழ்கிறது வேஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்லி கதாநாயகி ஏற்கனவே ஒரு பிளானை போட்டு அவங்க ஸ்கெட்ச் போட்டு தான் வந்திருக்காங்க. அங்கே யோசிச்சு பாருங்கள், மனைவியை போட்டு தரணும் அப்படின்னு கணவனை போட்டு தரணும் அப்படின்னு மனைவியும் ஒரு கிளியர் கட் பிளானோட தான் அந்த வெக்கேஷன் ஹோம்க்கே கடைசியாக வந்து சேர்ந்துருக்காங்க. இதுக்கப்புறம் இவங்க மட்டும் இல்லை, நம்மளே கூட எதிர்பார்க்காம அடுத்தடுத்து அரங்கேறின சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படம் ஜோர்மா டாக்கோன் அப்படிங்கிற நபர் இயக்குன ஒரு படம். இந்த படம் உண்மையாக சொல்லணும்னா 2021 தி ட்ரிப் அப்படின்னு சொல்லி ஒரு நார்வேஜியன் படம் ஒன்று வந்தது. இதே மாதிரி ஒரு ஆக்ஷன் காமெடி த்ரில்லர் படம் தான் அது. ஆல்ரெடி நம்ம விமர்சனம் பண்ண படம் தான் அது. அந்த படத்துடைய இங்கிலீஷ் வெர்ஷன் தான், அமெரிக்கன் வெர்ஷன் தான் இந்த படம். அதனால் இந்த ட்ரிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இந்த படம் நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் எல்லாமே வேறு, அந்த கதை மட்டும்தான் அதே கதையை தவிர ரீமேக்கு அப்படிங்கிறனால அப்படியே பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் மற்றபடி ஆர்டிஸ்ட் எல்லாம் வேறு, எல்லா விஷயங்களும் வேறு தான். அதனால் பார்க்கணும்னா ஃப்ரெஷ்ஷாக இன்னொரு தடவை பார்க்கணும் அப்படின்னா கூட பார்க்கலாம். ஆனால் இல்லை சார், ட்ரிப் ஆல்ரெடி பார்த்துட்டேன், எனக்கு ஓகே தான் அப்படின்னு நபர்கள் இது வரைக்கும் த ட்ரிப்பா அப்படி ஒரு படம் நான் கேள்விப்பட்டதே கிடையாது. நீங்கள் இது வரைக்கும் ரிவ்யூ பண்ண இந்த 2900 படங்களுக்குள்ள ட்ரிப்புன்னு ஒரு படம் பண்ணிங்களா என்ன அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டுக்காக இந்த படத்தை போய் பார்க்கணும் அப்படின்னா பார்க்கலாம். ஆனால் இதுவா ட்ரிப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா மோரல்லஸ் ரெண்டு ஒரே மாதிரி தான் எனக்கு பட்டுச்சு. இதை விட ட்ரிப் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி இதுவே நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. டெஃபினட்டாக ஒரு டீசெண்டான படம் தான், பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு படம் தான் இது. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஜேசன் சீகல் அவர் தான் கதாநாயகனாக பண்ணியிருந்தார். சமாரா வீவிங் தான் கதாநாயகியாக பண்ணியிருந்தாங்க. ரெண்டு பேரும் அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை கனக்கச்சிதமாக கொண்டு வந்தாங்க. இந்த படத்துடைய பலம் அப்படிங்கிறது இதனுடைய இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான பிளாட்டும் அதுக்கு அவங்க பண்ண ஸ்க்ரீன் பிளேயும் தான். ஆக்சுவலாக ஒரு லீனியரான கதைக்களம் தான் இது. பட் இருந்தாலும் காட்சிகளை ஷஃபிள் பண்ணி கம்ப்ளீட்டாக நான் லீனியரில் தான் கட் பண்ணியிருப்பாங்க. இதனாலேயே இந்த படத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு சில சர்ப்ரைசிங் எலமெண்ட்ஸு, ஒரு சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்னு எல்லாமே உள்ளே இருக்குது. ஏன்னா இந்த கதை போகிற அந்த நேச்சுரலான ஒரு ஃப்ளோவில் அந்த விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க மாட்டோம். அதை நான் அதுக்கு மேலே ரிவீல் பண்ண முடியாது, நீங்கள் படத்தை பார்த்தே தெரிஞ்சுக்கங்க. டெக்னிக்கலி ஒரு சவுண்டான ஒரு படம் தான் இது. அது சினிமோட்டோகிராஃபி ஆகட்டும், மியூசிக் ஆகட்டும், எடிட்டிங் ஆகட்டும், படத்துடைய எஸ்எஃப்எக்ஸ் ஒர்க் ஆகட்டும், சவுண்ட் டிசைனிங் ஒர்க் ஆகட்டும், எல்லாமே நல்லாவே இருந்தது இந்த படத்துக்கு. என்கிட்ட கேட்டால் நான் சொன்ன மாதிரி ஒரு டெஃபினட்டாக ஒரு டீசெண்டான வச்சு தாராளமாக பொழுது போல அப்படின்னா செம்ம என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஒரு பக்கம் ஃபன்னு, இன்னொரு பக்கம் ஆக்ஷன் காமெடி அப்படின்னு சொல்லி தெரிக்க விட்ட இன்னொரு படம் தான் இது. முக்கியமான விஷயம், இந்த படத்தில் ஹெவியான அடல்ட் கண்டென்ட் இருக்குது, செக்ஷுவலான காட்சி அமைப்புகள் இருக்குது. அதனால் ஃபேமிலியோடு பார்க்குறதுக்கு இது வாய்ப்பே இல்லை. இதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்புறம் நான் பார்க்கணும் அப்படிங்கிறவங்க சட்டு போட்டுன்னு பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.